ஹாய், வெல்கம் டு ஸ்மார்ட் மைண்ட்ஸ் ஐஎஸ் அகாடமி. ஸோ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் நாம அடுத்து வரக்கூடிய குரூப் 2 to A நமக்கு இன்னொரு 100 நாள் இருக்குது. ஸோ ப்ளஸ் குரூப் 4. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு 50 டேஸ், ஒரு 150 டேஸ் நம்ம கையில் இருக்குது. இந்த குரூப் 1 நமக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20 டேஸ் வரும். ஸோ இந்த குரூப் 2 to A அண்ட் குரூப் 4 இதை வந்து நாம கம்பைண்டா ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்ற ஸ்டூடெண்ட்காக, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இது மாதிரி எல்லாருக்குமே நாம வந்து இந்த பிளான் எடுத்து வந்திருக்கிறோம். இந்த பிளானை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 100 நாள் ஸ்டடி பிளான் எடுத்து வந்திருக்கோம். சரிங்களா? இந்த 100 நாள் பிளான்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல வீடியோ கிளாஸஸ் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு ஒருவேளை லைவ் அட்டன் பண்ண முடியலையா, ஸோ அவங்களுக்கு நம்ம வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். இந்த வீடியோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுத்துரும். ஸோ நீங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சா கூட என்ன பண்ணலாம், அந்த வீடியோவை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்புறமா வந்து டெய்லி பேசிஸ்ல டெய்லி டாபிக்ஸ் என்ன இருக்குதோ அந்த டாபிக்கு லாஸ்ட் 7 இயர்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கம்பைல் பண்ணி அதையும் நம்ம வந்து கொடுத்துட போறோம். அதுக்கப்புறமா அந்த டெய்லியும் படிக்கக்கூடிய டாபிக்கு டெய்லி டெஸ்ட் ஒன்று கொடுத்துட போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 நாள்ல நம்மளுடைய இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ்ல ஒரு டாபிக், ஜென்ரல் தமிழ்ல ஒரு டாபிக், திருக்குறள்ல ஒரு அதிகாரம், ஆப்டிடியூட்ல ஒரு டாபிக், இது மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு டெய்லியும் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் தமிழ், திருக்குறள் அதிகாரம், ஆப்டிடியூட் இப்படி வரும்போது இதனுடைய பிஒய்க்யூ 50 கொஸ்டின் ஆகும். இதனோட டெய்லி டெஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் ஆகும். ஒரு நாளைக்கு நீங்க 100 கொஸ்டினை வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி 100 கொஸ்டின் வரும்போது நாம 100 நாள்ல 71 நாள் நாம வந்து என்ன பண்ணிருக்கிறோம், டெய்லி டாபிக்கா ஸ்பிளிட் பண்ணிருக்கிறோம். அப்ப 71 என்று 100 கொஸ்டின், 7100 கொஸ்டின் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இது மாதிரி 1 2 3 4 டே 1 டே 2 டே 3 டே 4 முடிஞ்சு டே 5 டே 6 வரும்போது ரிவிஷன் டே கொடுத்தோம். டே 1 to டே 5 வந்து ரிவிஷன் டெஸ்ட். இப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட்ல உங்களுக்கு வந்து டே 1ல இருந்து டே 5 என்ன படிச்சீங்களோ அதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸை 150 கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெஸ்டா கொடுத்துட போறோம் வித் ஓஎம்ஆர் பிராக்டிஸ். சரிங்களா? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியாக நாம வந்து 3 days ஆர் 4 days ஒன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் வரப்போகுது. ஸோ 71 நாட்கள் நம்ம டெய்லி டாபிக்ஸா ஸ்பிளிட் பண்ணிருக்கிறோம். 16 ரிவிஷன் டெஸ்ட் வரும். சரிங்களா? இந்த 16 ரிவிஷன் டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு 8வது ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு அப்புறமா நாம வந்து ஒரு 10 மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம். ஸோ லாஸ்ட் 10 மந்த்தை வந்து கவர் பண்ண மாதிரி டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நாம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவோம், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் கொடுத்துருவோம், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த 150 என்று 16 ரிவிஷன் டெஸ்ட் வரும்போது அதுல ஒரு 2400 கொஸ்டின். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு 7000 பிளஸ் கொஸ்டினும் இதுல ஒரு 2400 கொஸ்டினும், ஸோ 9400 கொஸ்டினை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல சால்வ் பண்ண போறோம். இதுக்கப்புறமா நம்ம கடைசியா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 71 பிளஸ் 16 முடிஞ்சு 87 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம யூனிட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து வரப்போம். சரிங்களா? ஸோ இந்த யூனிட் ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் ஃபுல் டெஸ்ட். ஸோ பொது தமிழ், இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் ஹிஸ்டரி, அதுக்கப்புறமா இந்தியன் எக்கனாமி, இப்படி ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் எடுத்து வர போறோம். இந்த யூனிட் ஃபுல் டெஸ்ட்ல உங்களுக்கு 200 கொஸ்டின் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ 10 யூனிட் ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஸோ 10 இன்ட்டு 200 வந்து உங்களுக்கு 2000 கொஸ்டின் வந்துடும். ஸோ கடைசியா ஒரு 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுல ஒரு 600 கொஸ்டின் வந்துடும். ஸோ அரௌண்ட் 12,000 கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் அண்ட் சால்வ் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது லைஃப் டைம் ஆக்சஸ். சரிங்களா? இது நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி எட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த 12,000 கொஸ்டின்ல ரொம்ப மினிமம் 1% 2% கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆனாலே உங்களுக்கான பெரிய ஸ்கோர் கிடைக்கும். ஸோ இதுதான் பிளானு. ஸோ இந்த பிளானுக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ், அப்புறமா இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன போய்கிட்டு இருக்குதோ ஸோ அது மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் செட் பண்றது, அதே நேரத்தில் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸை இன்க்ளூட் பண்றது, இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டெஸ்ட் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இது மாதிரியாக 100 நாட்கள் நம்ம பண்ண போறோம். இது குரூப் 2 அண்ட் குரூப் 4 ரெண்டுமே வந்து காம்போவா கிடைச்சிரும். இந்த பேட்சஸை பொறுத்த அளவுக்கு நீங்க ஜாயின் பண்றதுக்கு 8778481657 அப்படின்னு ஒரு கான்டாக்ட் நம்பர் உண்டு. ஸோ நம்மளோட மெயில் ஐடி, சோஷியல் மீடியா, ஆர் நீங்க வந்து நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இதுல எல்லாத்துலயுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணி இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து வர மண்டேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா?
ஸோ இதுல வந்து உங்களுக்கு மென்டார் சப்போர்ட்டும் கொடுத்துரும். ஒருவேளை உங்களுக்கு டவுட் செஷன் வரும்போது, ஏன்னா நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வரும்போது லைவ் டவுட்ஸ் கிளாரிஃபை தான் எட்டு வர போறோம். அப்போ அப்படிங்கும்போது நீங்க வந்து உங்களுக்கு டவுட் கேட்டுக்க முடியும். அப்படி இல்லையா நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்ல உங்களுக்கு டவுட் செஷனுக்கான மென்டார் சப்போர்ட் கொடுத்துருப்போம். ஸோ நீங்க எப்போ வேணும்னாலும் பர்சனல்லையோ இல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லயோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை எட்டு போனாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இது மாதிரியான ஒரு பிளானை வச்சு தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ண ஆட்களா இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரியாக நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு நாம வந்து மோல்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து நீங்க வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு இந்த பிடிஎஃப் இருக்கும். இந்த ஷெட்யூல் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ குயிக்கா ஜாயின் பண்ணி சீக்கிரமா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எத்தனை